ஈரானுக்கு ரெண்டு கெட்ட அனுபவங்கள் இருக்கிறது. அமெரிக்காவை நம்பி அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு போன நேரத்தில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதுங்கிறது. ரெண்டாவது, நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு ராஜதந்திரி சல்லிவன் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அவருடைய பேட்டியை பல ஊடகங்கள் ஒளிபரப்பி இருக்கின்றன. அவர் சல்லிவனை பொறுத்தவரை அவர் யாருன்னு கேட்டால், அவர் தான் ஒபாமா காலத்தில் ஈரானோட ஒப்பந்தம் போடப்பட்டது ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இணைந்து இந்த அணு ஆயுதம் சம்பந்தமாக. இங்க முடிவெடுக்கிறது இஸ்ரேல் தான் இந்த யுத்தத்தை தூண்டி விட்டது. பொதுவாக நீங்க கூட நாங்கள் பார்த்தோம், அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளுக்கு சென்றாலும் நாம் யுத்தத்தை கைவிட தயாரில்லை. ஏன்னா நீங்க நபிகள் நாயகம் காலம் தொட்டே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூதர்கள் எப்பொழுதும் தனியாக சண்டைக்கு போக மாட்டாங்க. ஈரான் ஒரு அண்டை நாட்டுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள செய்திகள் சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பகிரப்பட்ட ஒரு செய்தி. எந்த நாட்டுக்கு அந்த எச்சரிக்கை வழங்கப்பட்டது, ஏன் வழங்கப்பட்டது? யுஏஇக்கு கொடுக்குறாங்க. யுஏஇன்னு அவங்க சொல்லலை, பட் அது யுஏஇ தான். யுஏஇல இருக்கக்கூடிய பேஸுக்கு தான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தடவை நீங்கள் திரும்ப கார்க்தீவுக்குள்ள படைகள் நுழைந்தால், இப்போ ஈரானும் தங்களுடைய தரைப்படையை மூவ் பண்ணுறாங்க கார்க்தீவை நோக்கி. கார்க்தீவில் பெரிய ஒரு வார் நடக்கும். மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம் அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படை ஈரானை வீணாக வம்புக்கு இழுத்து இன்றுடன் 27 நாட்கள் ஆகின்றன. நேற்றைய நாளிலே நாங்கள் கடந்த 26 நாட்களாக இந்த யுத்தத்திலே என்ன இழப்புகள் ஏற்பட்டன, யார் பக்கம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது என்ற விடயங்களை விரிவாக கலந்துரையாடியிருந்தோம். இன்றைய நாளிலே நேற்று இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுகளை கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம். இன்றும் கூட சகோதரர் ரஸ்மின் MISC என்னோடு இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏராளமான நேயர்கள் நேற்றைய நிகழ்ச்சியை மெச்சி பாராட்டி பேசியிருந்தார்கள். அவர்களுடைய கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். காரணம், ஈரான் இஸ்ரேல் சம்பந்தமான இந்த யுத்தம் தொடர்பில் ஒரு நடுநிலைமையான நேர்காணல்களை அதிகமாக தமிழ் மொழியிலே காண கிடைப்பதில்லை. அந்த அடிப்படையிலே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஏராளமான ரசிகர்கள் தங்களுடைய ஆதரவினை வழங்கி இருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே என்னுடைய முதலாவது வினா, நேற்றைய நாளிலே அமெரிக்காவின் 15 அம்ச திட்டத்தை மறுத்திருக்கின்றது ஈரான். அடுத்து என்ன நடக்கும்? அமெரிக்கா ஈரானோட ஒரு சமாதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறதா, இல்லைன்னா ஈரானை மீண்டும் ஏமாற்ற நினைக்கிறதா என்கிற ரெண்டு கேள்வி இங்க மிக முக்கியமானதாக இருக்குது. என்னன்னா, ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய எந்த ஒரு செயல்பாடுகளையும் நம்புவதற்கு தயாரில்லை. அதனால தான் இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் நடுநிலையாக நின்று ஒரு சமாதானத்தை செய்வதாக இருந்தால் இன்னென்ன நிபந்தனை அடிப்படையில் நாங்கள் தயார்னு ஈரான் சில நிபந்தனைகளை சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ஆல்ரெடி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 12 நாள் வார் நடைபெற்றது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில். அமெரிக்கா B-2 விமானம் மூலமாக அணு உலைகள் மீது குண்டு எல்லாம் போட்டாங்க ஈரானுக்குள்ள. இந்த யுத்தம் ஆரம்பிக்கிற அந்த தருணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்பொழுதும் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தாங்க ஓமானில், மஸ்கட்டில். அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு அட்டாக் பண்ணினாங்க. அதற்கு பிறகு இப்போ 2வது தடவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை ஓமானில் ஆரம்பிக்கப்பட்டு ஜெனீவாவில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டு மீண்டும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் 3வது தடவையும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் 3வது அம்சம் என்ன பண்ணாங்கன்னா, ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போது தான் அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு பிறகு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி சொன்னார், சூப்பராக இருந்தது பேச்சுவார்த்தை, வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது, எங்களுக்கும் திருப்தியாக இருக்குன்னாரு. அதே மாதிரி அமெரிக்க தரப்பும் அதை சொன்னாங்க. சொல்லி 2 நாளில் தான் அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியது. எனவே ஈரானுக்கு ரெண்டு கெட்ட அனுபவங்கள் இருக்கிறது. அமெரிக்காவை நம்பி அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு போன நேரத்தில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதுங்கிறது. ரெண்டாவது, நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு ராஜதந்திரி சல்லிவன் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அவருடைய பேட்டியை பல ஊடகங்கள் ஒளிபரப்பி இருக்கின்றன. அவர் சல்லிவனை பொறுத்தவரை அவர் யாருன்னு கேட்டால், அவர் தான் ஒபாமா காலத்தில் ஈரானோட ஒப்பந்தம் போடப்பட்டது ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இணைந்து இந்த அணு ஆயுதம் சம்பந்தமாக. அந்த 2018 காலங்களில் 18 தான் டொனால்ட் ட்ரம்ப் அதை நாஸ்தி பண்றாரு, இல்லாமல் ஆக்குறாரு. ஒபாமா காலத்தில் இந்த ஒப்பந்தம் போடப்படும் போது அந்த பேச்சுவார்த்தை குழுவில் முக்கியமாக இருந்தவர் இந்த ஜக் சல்லிவன்
சல்லிவனுங்கிறவர். இந்த சல்லிவன் அந்த தரப்பில் இருக்கிற அதே நேரம் இப்போ இருக்கிற ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறார்ல அப்பாஸ் அராக்சி, இவர் இந்த பக்கமாக பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கிறாரு. பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கிற இடத்துல வேற ஆக்கள் இருந்தாங்க. மரணித்த அப்துல்லாஹியன் இருந்தார். அந்த ஈரான் ஃப்ளைட் கிராஷில் மௌத்தா போனாங்களா இல்லையா ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி, அந்த செட்டில் இருந்தவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தாங்க. அதில் அப்பாஸ் அராக்சியும் இருந்தார். இதையெல்லாம் சொல்லி காட்டி சல்லிவன் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தை குழுவில் நான் இருந்தேன். அதற்கு பிறகு ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்தில் தேசிய பாதுகாப்பு சபையில் முக்கியஸ்தராக சல்லிவன் இருக்கிறாரு. இவர் இதெல்லாம் எல்லாத்தையும் அனுமானித்து பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த ஜெனீவா பேச்சுவார்த்தை இல்லை ஈரான் தந்த நிபந்தனைகள், ஈரான் ஒப்புக்கொண்ட விஷயங்கள் இருக்குதா இல்லையா, இதை அமெரிக்காக்காரன் புரிஞ்சுக்கிறவே இல்லை. அவங்க தெளிவாக தான் சொன்னாங்க. இப்போ ஈரான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறான், நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கவே இல்லை, அணு ஆயுதம் எங்களுக்கு தேவையில்லை, அணு ஆயுதத்தை நோக்கி நாங்கள் போகலை, நாங்கள் யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான காரணமே என்னன்னு கேட்டால் எங்களுடைய உள்நாட்டு மின்சார தேவைகளுக்காகத்தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறாங்க. இதை ஜெனீவா பேச்சுவார்த்தையில் நாங்கள் இப்படித்தான் பண்ணுறோம், அதுக்கு மேலே நாங்கள் போக மாட்டோம், உங்கள் நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்கிறோங்கிற அளவுக்கு ஈரான் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ சல்லிவன் அதை தான் சொல்கிறாரு, அவங்க தெளிவாக தான் சொன்னாங்க, நீங்கள் ஏன்டா இதை புரியலை அப்படின்னு கேட்குறாங்க. இதை சல்லிவனுடைய பேட்டி வந்ததற்கு பிறகு ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதுவர் ஆலயம் இதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுறாங்க. என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, சல்லிவன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, பட் உங்களுடைய நிலைப்பாடு, அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை அமெரிக்கா தீர்மானிக்கிறது இல்லை, அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கையில் தீர்மானிக்கிறது இஸ்ரேல். அதனால தான் இந்த யுத்தம் வந்திருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஈரான் சரியாக தான் நடந்தாங்க, நீங்கள் இருக்கிற காலத்தில் எல்லாத்தையும் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அதிகாரிகள் சரியாக புரியலைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது அவங்க சரியாக புரியாமல் இல்லை, அவங்களும் சரியாக தான் புரிஞ்சிருப்பாங்க. இங்க முடிவெடுக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேல் தான் இந்த யுத்தத்தை தூண்டி விட்டது. பொதுவாக நீங்க எடுத்துக்கிட்டு நாங்கள் பார்த்தோம், அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளுக்கு சென்றாலும் நாம் யுத்தத்தை கைவிட தயாரில்லை. ஏன்னா நீங்க நபிகள் நாயகம் காலம் தொட்டே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூதர்கள் எப்பொழுதும் தனியாக சண்டைக்கு போக மாட்டாங்க, எவனையாவது கோர்த்து விட்டு பின்னாடி நிற்பாங்க. இப்போ அமெரிக்காவை கோர்த்து விட்டாங்க, கோழைகள். அதனால இப்படி சூழ்ச்சி வேலைகளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த யுத்தத்துக்குள்ளே வந்ததற்கு பிறகுதான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்குகிற ஏவுகணைகள் தான் இருக்கும்னு. ஆனால் அவன் டியாகோ கார்சியா வரைக்கும் அடித்ததுக்கு அப்புறம் தான் 4000 கிலோமீட்டர் வரைக்கும் அட்டாக் பண்ணுகிற ஏவுகணை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். 4000 கிலோமீட்டர் ஈரான்லேருந்து டியாகோ கார்சியோ வரைக்கும் அடிச்சிருக்கிறான்ல, அது அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் அடிக்கலாம், யூகேக்கு அடிக்கலாம், எல்லா நாடுகளுக்கும் அடிக்கலாம். எனவே ஈரானிடம் கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற அளவுக்கு ஏவுகணைகள் இருக்கிறது. இன்னும் ஈரான்கிட்ட என்ன இருக்குதுங்கிறது யாருக்கும் தெரியல. சில நேரம் பெரிய இன்னும் பயன்படுத்தாத பாரிய ஆயுதங்களும் இருக்கலாம், சில நேரங்களில் சொல்லுகிற அளவுக்கு இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது யாருக்கும் தெரியாத போதுதான் இந்த 15 அம்ச திட்டங்களை திடீர்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் சொல்கிற காரியமெல்லாம் பாருங்கள், நான் 2 நாளில் அட்டாக் பண்ணுவேன்டாரு, பிறகு வந்து இல்லாத 5 நாள் ஆக்குறேன்னாரு. 5 நாள் ஆக்குவேன்னு சொல்லி போட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானுங்களோட பேசிக்கிட்டு இருக்குங்கிறாரு. ஈரான் சொல்கிறாங்க நாங்கள் யாரோடையும் பேசலைன்னு. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் 15 அம்ச திட்டம் ஒன்று தர்றோம்ங்கிறாரு. அந்த 15 அம்ச திட்டத்தில் முதல் 11 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்கும். பார்த்தா எல்லாமே சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். 12வது என்ன இருக்குதுன்னு கேட்டால், ஈரானுடைய அணு உலைகள் இஸ்பஹானில் இருக்கிறது, நட்டான்ஸில் இருக்கிறது, இந்த அணு உலைகள் எல்லாத்தையும் பெர்மனண்ட்டாக மூடணும் அப்படின்னு இருக்குது. அதுக்கு ஈரான் எப்படியுமே ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி ஈரானுடைய ஏவுகணைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு அவங்க அதில் சொல்லியிருக்கிறாங்க, அதை ஈரான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. இந்த மாதிரி ஈரான் ஏற்றுக்கொள்ளாத நிபந்தனைகள் பின்னாடி வருது. இதை சொல்லி நான் உனக்கு அடின்னு அடிக்கிறேன், நீங்கள் தோத்துக்கிட்டும் இருக்கிறீங்க, அடிக்கிற ஆள் தோத்துக்கிட்டு இருக்கிறாரு, அடி வாங்குறவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஜெயிக்கிறவன்ட்ட போய் நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டு சமாதானத்துக்கு வாங்கன்னா, சமாதானம்டா எப்படி, நாங்கள் உங்களுக்கு அடிக்க வந்துட்டோம், ஏதோ நடந்து போச்சு, முன்ன பின்ன எவன்டையோ பேச்சு கேட்டு உள்ளே வந்துட்டோம், மன்னிச்சுக்கிறேங்க, நம்ம சமாதானமாக போகும்னா தான் சமாதானம். அதனால தான் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், தோல்வி உருவதை சமாதானம் என்று பேசாதீர்கள், நீங்கள் தோக்குறீங்க, அதை சமாதானம் என்று சொல்ல வராதிங்க, நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த 15 அம்ச திட்டத்தை அஃபீஷியலாக கொடுக்கணும். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோம், எல்லாத்துலையும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், ஈரான்காரன் பார்க்காம இருக்க மாட்டான், அவங்களும் பார்த்துட்டாங்க. ஆனால் அதை அஃபீஷியலாக கொடுக்கணும்ல. பாகிஸ்தானுக்கு அதை கொடுத்து, பாகிஸ்தான் டாக்குமெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஈரானுடைய எம்பசி, பாகிஸ்தானில் இருக்கிற எம்பசியை கொடுத்து, எம்பசி வழியாக ஈரானுடைய தலைமையகத்துக்கு வருகிறது. அப்போ ஈரான் தலைமைத்துவம் அதை எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு
கேட்டால் இது ஏமாற்றக்கூடிய சூழ்ச்சிகரமான ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்மானம். மூணையும் சொல்கிறாங்க. ஏமாற்றுகிற தீர்மானம், சூழ்ச்சிகரமான தீர்மானம், ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்மானம். இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே அடியாக ஈரான் மறுத்துருச்சு. அதாவது அவங்க கொடுத்த தீர்மானத்தை பெற்றுக்கிட்டாங்க, ஆனால் ஏற்றுக்கிற மாட்டோம்ட்டாங்க. ஏற்றுக்கிற மாட்டோம்ன்றதோட இப்போ அமெரிக்காவுக்கு என்ன செய்யறதுங்கிற ஒரு நிர்பந்தம் அமெரிக்கா தள்ளப்படும். ஆனால் இந்த இடத்துல பாகிஸ்தான் நாங்கள் நடுநிலையாக நின்று பேச்சுவார்த்தை ஒன்றையாவது நடத்துகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு பாகிஸ்தான் வர்றாங்க. பாகிஸ்தான் வந்தாலும் இந்த 15 அம்ச திட்டம் என்பது ஈரானால் அங்கீகரிக்க முடியாத, எதுக்கு யுத்தம் நடக்குதோ அந்த யுத்தத்துக்கே சம்மந்தம் இல்லாத மாதிரியான திட்டங்களை அவங்க கொண்டு போடும்போது அவங்க அதை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால தான் உடனே ஹலீபாப் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களுடைய பாராளுமன்ற சபாநாயகர் இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்ட்டாரு. IRGC ஏற்றுக்கிற மாட்டேங்கிறது யாருமே ஏற்றுக்கல. எல்லாத்தையும் மீறி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய கட்டமைப்பு இருக்குல்ல இன்னும் ஏன் விழாமை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்னத்தை நிபந்தனை போட்டாலும் அவங்க விழாத மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சுருக்காங்க. தனி மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. சதாம் ஹுசைன்னா சதாம் தான் அங்கே கிங் மேக்கர். இப்போ நார்த் கொரியாவை எடுத்தால் அதில் ஒரு ஜனாதிபதி தான் கிங் மேக்கர். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கிங் மேக்கர் இருப்பான். அதே மாதிரி நீங்கள் ஹிட்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிட்லர் தான் கிங் மேக்கர், சர்வாதிகாரி. அவர் சொல்கிறது தான் எல்லாமே இருக்குது. ஈரானுக்குள்ளே அவங்க அப்படி வச்சில்லை. ஈரானுடைய ஜனாதிபதி, ஈரானுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடியவங்க, இராணுவத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்கள், பொதுவான அமைப்புகளில் இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் சேர்த்து தான் அவங்க சுப்ரீம் செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி கவுன்சில் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்குது. அதனால் எங்கே அட்டாக் பண்ணணும், இந்த கடிதம் யாருக்கு வந்துச்சு, யாரோட அமெரிக்கா பேசுகிறான் பேசலை, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அதனால் உங்களுக்கு கால் பண்ணி பேசி கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்களேன்னு சமாளிக்க முடியாது. நீங்கள் சொல்லிடுவீங்க இங்கே. அப்போ ஒரு கட்டமைப்போடு உருவாகி இருக்கிறதுனாலையும் அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து தான் அந்த முடிவுகள் எடுக்கிறாங்க. ஈரான் இதை ஏற்றுக்கொள்ளாது, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா இப்போ என்ன நடக்கும் பொறுத்தவரை அது அவங்களுடைய கேள்வி. என்ன நடக்கும்னு சொன்னா, மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம் அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். 2 வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக 3 வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஒன்று, இப்ப நடக்கிற இந்த யுத்தம் இன்னும் வேகம் எடுக்கும். கடுமையாக ஈரான் மேல அட்டாக் பண்ணுவாங்க, ஈரானும் அதுக்கு பதிலடியாக கடுமையாக அட்டாக் பண்ணுவாங்க. இந்த ஒன்று நடக்கும். இரண்டாவது என்ன ஆகும்னு கேட்டா, ஈரானுடைய கார்க்குங்கிற ஒரு தீவு இருக்குது. ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் இருக்கிற மாதிரி ஈரானுடைய மற்ற போர்ட்டுகள், நம்ம கொழும்பு போர்ட் இருக்குல்ல, கொழும்பு துறைமுகம் மாதிரி ஈரான்ல ஒரு கார்க்குன்ற ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுல தான் ஈரானுடைய 90% பெட்ரோலை பங்கர் பண்ணுவாங்க, சேமிச்சு வைப்பாங்க. சேமிச்சு வச்சு அங்கிருந்து கப்பலுக்கு ஸ்டோர் பண்ணி அனுப்புவாங்க. அதாவது ஈரானுடைய பெட்ரோல் தயாரிப்பாங்க, நாடு முழுக்க தயாரிக்கிறதெல்லாம் கொண்டு வந்து சேமிச்சு வச்சு அனுப்புகிற இடமே இந்த கார்க்கு தீவு தான். இந்த கார்க்கு தீவை கைப்பற்றிட்டாலே ஈரானுடைய 90% பொருளாதாரம் அளப்பட்டு போயிடும், மொத்தமாக நொறுக்கிடலாம். அப்போ கார்க்கு தீவை கைப்பற்றுவதற்கான படைகளை 2500 பேரை ஆல்ரெடி ஜப்பான் போர்ட்டில் இருந்து அமெரிக்கா அனுப்பிட்டாங்க மத்திய கிழக்கு நோக்கி. இவங்க யாருன்னு கேட்டால் இவங்க நாவல் ஃபோர்ஸஸாக இருப்பாங்க, கடற்படையாக இருப்பாங்க, ப்ளஸ் தரைப்படையினுடைய பவரும் அவங்களுக்கு இருக்கு. 2 வேலையும் அவங்க பண்ணுவாங்க. இந்த குரூப்பை இதை நோக்கி அனுப்பியிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ ஈரானுடைய சந்தேகமே என்னன்னு கேட்டால், நீங்கள் 3வது முறையும் எங்களை ஏமாற்ற போறீங்க, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை தந்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் கவனத்தை திருப்பி விட்டுட்டு தரைப்படையை இறக்கி கார்க்கு தீவை கைப்பற்ற போறீங்க. இந்த வேலையை அமெரிக்கா செய்ய திட்டமிடுகிறது. இதை கார்க்கு தீவை கைப்பற்றணுங்கிறது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரிஸுக்கும் தேவை. கார்க்கு தீவை கைப்பற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக ஈரானை சைலண்ட் பண்ணிடலாம், அவங்க ஹொர்முஸையும் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கார்க்கு தீவை அவர்கள் கைப்பற்றலாம். ஒன்றோ இருப்பதை விட கடுமையான தாக்குதல் நடத்தலாம், இல்லை என்றால் கார்க்கு தீவை கைப்பற்றலாம். 3வதாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது அமெரிக்கா தேர்ந்தெடுக்குமா இல்லையாங்கிறத தாண்டி தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம். இன்னைக்கு கூட மூத்த பத்திரிகையாளர் சிவராமசாமி கூட இதை எழுதியிருக்கிறார், நீங்க பார்க்கலாம். அவர் கூட இதை தொட்டு காட்டி சொல்லியிருக்கிறாரு. என்ன நடக்கலாம்னு கேட்டால், அவங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அணு ஆயுதத்தை சாதாரணமாக இப்போ காசாவுக்குள்ளே பயன்படுத்தி இருந்தாங்கன்னா பக்கத்திலே இஸ்ரேல் இருக்குது, பாதிக்கப்படுவதற்கு இஸ்ரேலின் சேர்ந்து அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஈரானை பொறுத்தவரை ஒரு பெரிய நாடுங்கிறதுனால அதை யோசித்து அணு ஆயுதத்தை கூட பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்கிற சந்தேகம் பொதுவாகவே எல்லார் மத்தியில். இது 3வது சாய்ஸாக தான் அவங்க வச்சுக்கிடுவாங்க. இதைத்தான் அவர்கள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா திரும்ப ஈரானோட
பேச்சுவார்த்தை நடத்தி திருத்தி அடுத்த கட்ட பேச்சுக்கு போவாங்களாங்கிறது போனால் தான் தெரியும். ஆனால் பாகிஸ்தான் முழு முயற்சியாக இருக்கிறது. இதை நம்ம எப்படியோ சமாளித்து ஒரு சமாதானத்துக்கு கொண்டு வரணும்னு யூரோப் நாடுகளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நேற்று ஜெர்மன் கடுமையாக ஈரான் பக்கம் நின்றே பேசியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த யுத்தத்துக்கு போயிருக்கவே கூடாது, தேவைக்கில்லாத வேலைன்னு அமெரிக்காவுக்கு சொல்கிறாங்க. ஈரானை நீங்கள் தாக்க போய் தான் இவ்வளோ பிரச்சனைங்கிறாங்க. அதே மாதிரி நேற்று ஸ்பெயினுடைய பிரதமரும் தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த யுத்தமே எதுக்குன்னு கேட்டால் காசாவில் செஞ்ச அநியாயத்தை மறைக்கிறதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. எனவே யூரோப் கண்ட்ரீஸும் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறதுனால அடுத்த கட்டம் அமெரிக்கா என்ன செய்யும்ங்கிறத ஓரிரு நாட்களுக்குள்ள தெரிஞ்சிடும். எப்பயுமே ஒன்று வழங்கிறங்க, நம்ம நீங்கள் கேட்குற கேள்வியும் நம்ம சொல்லுகிற பதில்களும் நேற்றையது நேற்றைக்குரியது, இன்றையது இன்றைக்குரியது. ஏன்னா இது ஒரு யுத்தம் நடக்குது, சிச்சுவேஷன் மாறும்போது அன்னைக்குரியதை நம்ம சொல்ல முடியும். சற்று முன் கூட நான் பார்த்தேன், தலைவர் சொல்லியிருக்கின்றார் ஈரான் தரப்பினர் என்னோடு பேச்சுவார்த்தைக்கு வர அஞ்சுகிறார்கள் என்று. அதாவது உழுவாராம் மீசையில் மண்படா. ஆமா, தலைவர் அதாவது முழு உலகத்திற்குமே பீலா விடுவதாக நினைத்து கொண்டு தன்னையே மாற்றிக்கொண்டு இருக்கின்றார். நேற்றைய நாளிலே இன்னும் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஈரான் ஒரு அண்டை நாட்டுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள செய்திகள் சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பகிரப்பட்ட ஒரு செய்தி. எந்த நாட்டுக்கு அந்த எச்சரிக்கை வழங்கப்பட்டது, ஏன் வழங்கப்பட்டது? யுஏஇக்கு கொடுக்குறாங்க. யுஏஇன்னு அவங்க சொல்லலை, பட் அது யுஏஇ தான். அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் இருக்குதா இல்லையா, 7 கண்ட்ரிஸ், துபாய், அஜ்மான், அபுதாபி, அதே மாதிரி ஷார்ஜா, இதெல்லாம் சேர்ந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு தான் அவங்க எச்சரிக்கையை ஹாலிபாப் கொடுத்துருக்கிறாரு. அவர் ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர். என்னன்னு கேட்டால், இந்த கார்க் தீவை கைப்பற்றுகிற விவகாரம் சூடுபிடித்திருக்குது. கார்க் தீவை ஈரானுடையதை அமெரிக்கா கைப்பற்றணுங்கிறதுல யுஏஇ உறுதியாக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது மட்டுமல்லாமல், யுஏஇ அமெரிக்காட்ட இருந்து கிட்டத்தட்ட 800 கோடி அளவுக்கு ஆயுதங்களை வாங்குவதற்கும் திட்டமிட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட யுஏஇனுடைய ஜனாதிபதியினுடைய ஆலோசகர், அமீருடைய ஆலோசகர் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டு இருந்தார். நம்ம வாங்கணும் ஆயுதங்களையா அல்லது நம்ப வேண்டியது வேற யாரையுமாங்கிறத அரசு முடிவெடுத்து கொள்ளணும்னு சொல்கிறாரு. இது அரசாங்கத்துக்கு சொல்கிறதா இருந்தால் அவர் அரசாங்கத்துக்கே டைரெக்டாக சொல்லிடுவார். அவர் அதிபருடைய ஆலோசகர். ஆனால் அவர் எக்ஸில் எழுதுறாரு, நீங்கள் வாங்க வேண்டியது ஆயுதமா அல்லது யாரை நம்பணுங்கிறத முடிவெடுங்கன்னு. அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, அவர் அரசாங்கத்துக்கே ஒரு எச்சரிக்கையை சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஆயுதம் வாங்கி அமெரிக்கா இஸ்ரேலோட போகிறீங்க, அது உங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேற்று கூட ஒரு கேள்வி கேட்டிங்களே, இவங்க அட்டாக் பண்ணுவாங்களா இல்லையான்னு. இதுலேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடம் என்னென்னா, சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைன், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, யுஏஇ மறுபக்கம் இருக்குது. ஆல்ரெடி யுஏஇக்கும் சவுதிக்கும் இடையில வாய்க்கா தகராறு இருக்குது. அதுல இந்த யுத்தத்திலையுமே இந்த 2 பிரிவாக இருக்கிறாங்க. சவுதி அரேபியா, டர்க்கி, ஈஜிப்ட், பாகிஸ்தான் இதை இணைச்சுக்கிட்டு ஒரு பெரிய முஸ்லிம் நேட்டோ, இஸ்லாமிக் நேட்டோ உருவாக்கணும்ங்கிற போங்கல போறாங்க. யுஏஇ என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேலோட கூட்டு சேர்ந்து நாங்க போகணும், பஹ்ரைனையும் இழுத்துக்கிட்டுங்கிற மாதிரி யுஏஇ நிற்கிறாங்க. இந்த பிரச்சனையினாலையும் மிடில் ஈஸ்டுக்குள்ள, அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு முடிவெடுக்க முடியாத நிலை இருக்குது. அந்த நிலையில தான் நேற்று முகமது பாகர் கலீபாப் கொடுத்திருக்கக்கூடிய கண்டனம் யாருக்குன்னு கேட்டால் யுஏஇ. அவங்க தான் இந்த கார்க் தீவை கைப்பற்றுவதற்கான திட்டத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க. கார்க் தீவு கைப்பற்றப்பட்டால், ஆல்ரெடி நீங்கள் இந்த நடக்கிற யுத்தத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆகக்கூட அட்டாக் இஸ்ரேலுக்கு நடக்குது. அதற்கு அடுத்ததாக ஆகக்கூட அட்டாக் யுஏஇக்கு தான் நடக்குது. யுஏஇல இருக்கக்கூடிய பேஸுக்கு தான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தடவை நீங்கள் திரும்ப கார்க் தீவுக்குள்ள படைகள் நுழைந்தால், இப்போ ஈரானும் தங்களுடைய தரைப்படையை மூவ் பண்ணுறாங்க கார்க் தீவை நோக்கி. கார்க் தீவில் பெரிய ஒரு வார் நடக்கும். சேம் டைம் யுஏஇல கடுமையான தாக்கம் நடக்கும். யுஏஇக்கு தான் அவர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. யுஏஇ ஆல்ரெடி பல இடங்கள் இந்த வேலையை பார்த்து சவுதி அரேபியாவே பகைச்சுக்கிட்டாங்க. சவுதி யமனுக்குள்ள 24 ஹவர்ஸ் டைமை கொடுத்து யுஏஇயை வெளியேற சொன்னாங்க, வெளியேறினாங்க. கடுமையான அடி விழுந்துச்சு யுஏஇக்கு அங்கேயும். அதே மாதிரி சோமாலியாவில் உள்ள பிரச்சனைகளுக்கும் யுஏஇ தான் சம்மந்தப்படுறாங்க. இப்படி பல நாடுகளை சம்மந்தப்படுறதுனால இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனையையும் யுஏஇ மண்ணை வாரி தலையில் போட்டுக்கொள்ளுமோங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. பார்ப்போம். இன்னும் ஒரு செய்தி, ஈரானை தொடர்ந்தும் தாக்குங்கள் என்று அமெரிக்காவை சவுதி அரேபியா வலியுறுத்துவதாக ஒரு செய்தியை நான் பார்த்தேன். செய்தியின் உண்மைத்தன்மை, அமெரிக்காவை சவுதி அரேபியா வலியுறுத்துகிறது என்று சொல்லி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. இதை தழுவிதான் டைம்ஸ் போட்டிருக்கிறாங்க, எல்லாருமே போட்டிருக்கிறாங்க. பட் என்னடா, இது ஏற்கனவே இதே மாதிரி ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியை சவுதி அரேபியா அஃபீஷியலாக மறுத்துட்டாங்க, இப்பயும் மறுத்துட்டாங்க. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய செய்தியில் என்ன இருக்குன்னு கேட்டால், கிங் ஃபஹத் பேஸை பயன்படுத்தி
ஈரான் மேலே தாக்குதல் நடத்துங்க என்று சொல்லி சவுதி அரேபியா சமிக்ஞை கொடுத்திருக்கிறது. ரகசியமாக தாக்குங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ ரகசியமாகத்தான் தாக்குறதுக்கு கொடுத்துருக்குறாங்க, பகிரங்கமாக கிடையாது. அப்போ சவுதி அரேபியா டைரெக்டாக அடிக்கணும்னு ஆயிடுச்சுன்னா டைரெக்டாகவே அடிச்சிடலாம். ரகசியமாக பேஸை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ரகசியமாக பேஸ் கொடுத்தாங்க தான் இருக்குது. ஏன்னா இங்கே சவுதிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய, சவுதி இதை செய்யும்னு நானும் நம்பலை. சவுதிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், சவுதியினுடைய கிழக்கு பகுதிகளில் அட்டாக் பண்ணுறது யாருங்கிறத சவுதிக்கு முடிவெடுக்க முடியாமல் இருக்கு. ஆனால் ஈரான் எங்கேயுமே நாங்கள் அட்டாக் பண்ணுறோம்னு சொல்லலை. சவுதியை இந்த யுத்தத்துக்குள்ளே இழுத்து விடணுங்கிறதுக்காகத்தான் இந்த அட்டாக்கை மொசாது நடத்துதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சவுதி மேலே ஈரான் பேரில் நடத்துகிறாங்க. அதே நேரத்தில் இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், டைம்ஸு, இந்த மாதிரி பத்திரிகைகளுடைய இந்த செய்திகளும் சவுதியை இழுத்து விடுறதுக்கான வேலையை தான் பார்க்குறாங்க. சவுதி அதுக்கு மாட்டிக்குமாங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். ஆனால் சவுதி அரேபியா நாங்கள் அப்படி பண்ணலை என்று சொல்லி வெளிப்படையாகவே மறுத்துட்டாங்க. எது எவ்வாறாக இருந்தாலும் பொறிக்குள் சிக்கிய நரிகளாகத்தான் இப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அதே போன்று நெத்தன்யாகவும் இருக்கிறார்கள் என்பதை சொல்லியாக வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய தினம் அதே போன்று எதிர்வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறப் போகின்றது என்று இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் நாங்கள் உங்களை சந்திப்போம். அதுவரை தகவல்களை வழங்கிய சகோதரர் ரஸ்மினுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம் அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும்.